அமெரிக்க தொழிலதிபர்னு போனியாடி அவன் கடைசியில அங்க கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருக்கிறாடி. ஜிம்மிற்கு போகாமல் எடையை குறைக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறது இந்த கைகள்? மெல்லிய கவர்ச்சியான உடல் அமைப்பு, இவை அனைத்தையும் வீட்டில் இருந்தபடியே பெற வேண்டுமா? உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் ஆர்பிட்ரெக் எலை. ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ 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 எப்பா பம்பாய்க்காரி வந்து இறங்கணுடனே அவளை பார்த்தா பாரு ஒரு பார்வை. பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. குந்தளக்கர கும்மா இத வாங்கிக்கடா சும்மா. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இந்த அழகு முகத்தை அடிக்கடி பார்க்கணும் போல் இருந்தது. வந்துட்டே தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா? ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். என்ன பயம் இல்ல, கழுத்து கத்தியா வந்துரும். காலுக்கு ஒருத்தர் ரோட்ல வச்சுட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க என்ன காவிரி என்ன இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பெல்களா போங்கடா நீங்களும். உங்களுக்கு எனக்கு ஆத்திரங்கள் வருது. இன்னைக்கு சட்டசபையில உங்க அந்த அம்மா குழுங்க குழுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா, எதிர்கட்சி எல்லாம் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில கிக்கின்னு சிரிச்சாங்களே. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. திருப்பி பாத்தீங்கன்னா 10 வருஷம் தேர்தல் நிக்க முடியாது. நீ ஜாமீன்ல வராம போ. அதை பத்தி எங்க 10 வருஷம் தேர்தல் நிக்க முடியாது. பெல்காம்ல போடுங்க, அது ஒரு ஜெயிலு, அங்க போடுங்க. இல்லைன்னா திகார்ல போடுங்க. அங்க இருந்து சொல்றேன், திகார்ல போடுங்க. இல்ல ரெண்டு எங்களுக்கு பிரச்சனை, அந்த மாதிரி தூக்கி போடுங்க. உங்களை யார் வேணாம். இவங்க உடனே உங்க அம்மா எங்க அம்மா. என்னடா உங்க அம்மா? இங்க 100 ஊரா நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிருக்கீங்க. சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா? எனக்கு நல்லா படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்க கொஞ்சம் நேரம் வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். யாரை பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல. ஊருக்கு போயிடுச்சா? 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த படத்துக்கு சண்டியர் எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சுக்குவாரு. இந்த படத்துக்கு சண்டியர்னு வைக்காம கிட்டி வாசல்னு வைக்கலாம்னு நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா கிட்டி வாசல்னு வச்சோம்னா அவர் பேரு செல்லம்மா கிட்டின்னு கூப்பிடுவாங்க. அதனால அதுக்கும் கோச்சுப்பாருன்னு சொல்லிட்டு அரங்கேற்றம்னு வைக்கலான் இருந்தோம். அது ஏற்கனவே வந்த படம் எங்க வாத்தியார் கோச்சுப்பாரு. ஔவையார்னு வைக்கலாமான்னு பார்த்தா, ஆனா ஔவையாருங்கிற பேருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல. என்னடா பண்றது, காலமாடு முரட்டு காலன்னா அது ரஜினி கோச்சுப்பாரு. என்ன பண்றது, பராசக்தின்னு வைக்கலாமான்னு பார்த்தோம், கலைஞர் கோச்சுப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். அப்புறம் பேர் இல்லாம வைக்கலாம்னு பார்த்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வரும் அரசியல்வாதி மாதிரி. அதை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் திருமணம் பண்ணிட்டா தப்பு. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னுடுவாங்க. அதான் கலாச்சாரம். எப்படி மாறினே வருது பாருங்க. அதை காப்பாத்துறது தான் நம்ம வேலை. அதுக்கு முன்னாடி சமணர்கள் எல்லாம் கழுவில ஏத்தினாங்க. அது நம்ம கலாச்சாரம். சிவன் பேரால் ஏத்துனது கலாச்சாரம். கலைபரர்கள் வந்தாங்க இங்க, அவங்களுக்கு கத்து கொடுத்த தமிழ் தான் இப்ப மிச்சம் இருக்குது நமக்கு. அதுதான் கலாச்சாரம். அப்புறம் வெள்ளக்காரன் சட்டை போட கத்து கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நம்ம பொம்பளைங்கலாம் ஜாக்கெட்டே போட மாட்டாங்க, சும்மாதான் இருந்தாங்க. அப்ப எது கலாச்சாரம்? பழைய தமிழ் கலாச்சாரத்துக்கும் போக முடியாது. எனக்கு ஒரே குழப்பம். பேசாம சினிமா எடுக்கிறது நிறுத்திட்டு நானும் இந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற போயிடலாமான்னு இருக்கிறேன். இந்த அறிவாள் கலாச்சாரம் சொல்றாங்க. அதுல பார்த்தா எல்லா சாமி கையிலயும் அருவாள் இருக்குது. இப்ப எப்படி இளநீ எப்படி வெட்டுறது அருவாள் இல்லாம? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு வருது. இதுல எனக்கு டைரக்ஷன்ல சரியா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல இவரு கொடுத்த டென்ஷன்.
அதனால இப்ப படம் ஒரு மாதிரி வந்துருதுங்க. ஓடும் ஓடாதெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப ஓடலைன்னா பேரை வைக்க வேண்டியது இல்ல. ஓடிச்சுன்னா அதை சண்டில வச்சுக்கலாம். குருமாண்டி லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். யார பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, வால் போல அது, நீ போல இது. அங்கபலி சித்த வரதே நான் ஜோராவுதி பேண்டா. பிள்ளை தமிழ் தெரியாதா? ஹிந்தில 1 செகண்டா. ஆமா, நீங்க யாரு? ஐயோ, இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது வைப்பாவா? ஏமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. கரெக்ட். இடுப்பு பாத்தியா இல்லையா? நீ என்ன லவ் பண்ணே இல்லையா? இல்ல. அப்ப நானும் இடுப்பு பார்க்கல. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அப்பா லூசாப்பா நீ. இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட், கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வேன். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு சான்ஸ் வந்திருக்கு. சுடர்மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. கொடியவனின் கதைய முடிக்க கொலவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப பிடிக்க நடி தெருவில் சதராடிக்க. அக்கா, I think. You think? I'm in love with Vasuka. What? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. இதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை. அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி முடிச்சீங்க? பல போட்டு பிடிச்சோம். போடா கோமடி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள. சுத்த நீர் பிடிச்சி மூஞ்சில ஊத்துற. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்து. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்க? கோனே பாசுடா கானே. யார் தூக்கி எறிஞ்சிட்டு போற தெரியுமா? யார? கீதா. போடிங்கோ. உன் பேர் என்ன? சங்கீதா. தங்கோர வயசுல கோட்டு சூட்டுன்னு சென்னை அமிர்தா இவனை எப்படி மாத்திடுச்சு பாத்தியா? அது என்ன பவரு? காலையா சொன்னே, கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். சாமியார் தாடியில ஃபயர். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும்.